ஹாய் guys, நான் உங்க டார்க் ஏஞ்சல். நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்ட் வீடியோ பார்க்க போறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன். கிராஃப்டிங் டேபிள், செஸ்ட், பெட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் guys. ஏன்னா அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த இதெல்லாம் அதை பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம மைனிங் போனோம். அது ஒரு கேவ் பார்த்தேன். அதான் கேவ் தான் நான் சொல்லி உள்ள போலான்னு பார்த்தேன். உள்ள போய் பார்த்தா நம்மளுக்கு வரவல்லே ஒரு காபர் ஸ்டோன் தேவைப்படுமேன்னு சொல்லி காபர் ஸ்டோன் தேடும் போது நம்மளுக்கு ஒரு கோல் கிடைச்சிச்சு. அந்த கோல் மைனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு மைன் பண்ணிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் காபஸ்லாம் நம்ம தேவைப்படும் ஸ்குவாடு ஏதாவது, அதனால அதையும் சேர்த்து வச்சிருந்தேன். இப்படியே கோல் நிறைய கிடைச்சிச்சு. என்னடா கம்மியா கிடைக்குமேன்னு பார்த்தேன் இந்த இதுக்குள்ள. ஏன்னா கேவுக்குள்ள எப்பவுமே கம்மியா தான் வைப்பான், அதனால இன்னைக்கு அதிகமா கிடைச்சிச்சு நம்மளுக்கு கோல். 5 6 7 கிடைக்குது நம்மளுக்கு. அந்த கோல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இது டார்ச் எல்லாம் நம்ம செய்யலாம், பர்னிச்சருக்கு கோல் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காபர் ஸ்டோன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு புது அப்டேட் வந்திருக்கேன், அதை நான் ஏற்றவே இல்லை காய்க்குங்க. நான் உங்களுக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வீடியோ நான் அப்லோட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் நான் பெட்லாம் செஞ்சுன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் இது பண்ணலாம், காபர் ஸ்டோன் ஸ்குவாடு இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களால கிராஃப்டிங் ரெசிபி தெரியலன்னா நீங்க இது வழியா போகலாம். எனக்கு தெரியும், ஆனா நான் இது மாதிரி தான் பண்றேன். ஏன்னா உங்களுக்கும் தெரியணும்ல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேம்பு ஸ்டிக் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் இருக்குள்ள நைட் நேரத்துல சண்டை போடுது. அதுக்கப்புறம் ஸ்குவாட் வந்துச்சு, கைட் ஸ்குவாடு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்லீப் எல்லாம் முடிச்சுட்டு பெட்ல போய் பார்த்தா பெட்ல வந்து அதுக்கப்புறம் பக்கத்துலயே எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பெட்டர் கொண்டு சொல்ல இங்கதான். அதுதான் ஓடி திரும்பி நம்ம எங்க செஸ்ட் வச்சுமோ அங்க வந்து அதுவும் பார்த்தா ஒரு நாய்க்குட்டி அழகா இருந்துச்சு. இது புது அப்டேட்ல இந்த டாக்கள், அதனால இதை தூக்கிட்டேன். இன்னும் 2 நாய் கத்துச்சு, ஒரே லக்கில. அதுக்கப்புறம் இவன்ட்டு வந்து நான் லீஷ் எடுத்துட்டேன். அவன் லேமட்டை 2 லேமட்டையும் இவன் போட்டு தள்ளிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உட் இருக்கான்னு பார்த்தேன். உட் இல்லை, மீட் இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் மாத்திட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன். அதுவும் செட் பண்ணிட்டு திரும்பி எனக்காக ஒரு டார்ச் வச்சுட்டு போனேன் இருக்கான்ட்டு. அது திரும்பி அந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு இருந்தோம். அதுவும் பார்த்தா 2 வழி போகுது. எந்த வழியில போகலாம், ஒரு ஃபர்ஸ்ட் வழியில போகலான்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த இதை நான் செஞ்சேன். அந்த இது ஃபர்னிச்சர் செஞ்சேன். செஞ்சுட்டு அதுவும் காவல்ஸ் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு விக்கெட்ஸ் செஞ்சுட்டு டெம்போலாம் அக்கே மறந்துட்டாங்க அவசரத்துல வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் மாத்திட்டு சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளுக்கு என்னென்ன அயன்லாம் கத்திச்சு வரைக்கும் நிறைய கத்திச்சு. அயன் அயன் நல்ல லக் ரைஸ் இன்னைக்கா. அயன் வெயிட்டிங் நிறைய கச்சிருக்கு அயன் நம்மளுக்கு. அயன் எடுத்துட்டு அடுத்த பாட்டுல நான் அயன் வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. அடுத்த வீட்டுல நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த அயன் வச்சு என்ன பண்ணலாம், என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதுவும் கோல் திரும்பி கத்திட்டு நம்மளோட டார்ச் வேற கம்மியா இருக்கு, அதனால கோலை மைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டக்கு மைண்ட் பண்ணிருக்காரு. சீக்கிரம் மைண்ட் பண்ணலாம். டக்கு அப்பா வேற எதுவும் இல்லை விவசாயம். திரும்பி எனக்கு நான் போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய ஐந்துச்சு. அதையும் ஸ்பீடா எடுத்துட்டு இது எதுவும் எடுத்துட்டு நான் இன்னும் நிறைய கிடைக்குது கேவுக்குள்ளலாம். லக்கியா இந்த கேவுலாம் எவ்வளவு நிறைய தேடிட்டு நான் நிறைய கட்டிச்சு வைக்கிறேன். கலெக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா டீப் ஹோல் போச்சு. இதுக்குள்ள போனா நம்ம மாட்டிக்கோங்க, அதனால நம்ம அடுத்த வீடியோ பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது லூட் பண்ணிட்டு லாவா பத்திச்சு. லாவா எடுக்கலாமே, அது வழி போகுது. அது முன்னாடி இங்க ஒரு ஸ்கெலிட்டன் பார்த்து அடிச்சுட்டு நம்ப விட்டுட்டேன். கூட தள்ளிட்டு ஸ்கெலிட்டன் எலும்பு கூட எடுத்துட்டு போன்ஸ் எடுத்துட்டு அதுவும் பார்த்தா இங்க என் பக்கத்துலயே ஒரு அயன் இருந்தது. அதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதையும் நோட்டீஸ் பண்ணிட்டு அயன் எடுத்துட்டு நிறைய அயன் கட்டுது இங்க. இன்னும் எத்தனை அயனும் இவ்வளவு அயனு இப்போ லக்கு. திரும்பி அந்த வழியில போயிட்டு என்ன இருக்குன்னு பாத்துட்டா திரும்பி அயனு கோல்டே கிடைக்கல. ஆனா அயன் தான் நிறைய கிடைக்குது. வேற அயன் இல்லை, வேற எதுவும் இல்லை. அதுவும் போலாம். காப்பர் பார்த்தேன். காப்பரை வந்து அப்மே கிராக் பண்ணிக்கலாங்க. காப்பர்ல வச்சு எனக்கு எந்த அப்டேட் இருக்குது. ஆனா காப்பர்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால காப்பரை கலெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அயனு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு சைடு போனுச்சுல, 5 சைடு போனா சரி உட்டன் இது பண்ணிட்டு சரி காய். இந்த கேம் ரொம்ப லக்கியா இருக்கும் போல காய்ஸ். நம்மளுக்கு நிறைய அயன் கிடைச்சிருக்கு. அயன் வெயிட்டியா இருக்கு நம்மளுக்கு. நிறைய அயன் கிடைச்சிருக்கு. ஸ்பீடா மைண்ட் பண்ணுவோம் டக்குன்னு. அதுக்கு எவ்வளவு பார்த்தா 44 அயன், 44 அயன் இருக்குங்க காய்ஸ் நம்மள்ட்ட. இந்த அயன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி
கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது உடன் உடன் ஆக்ஸ் வந்துச்சு டீட்டெயில்ஸ். அது கீழே போனா நிறைய அயன் கட்டிச்சு. திரும்பி அதே கலெக்ட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துருந்தேங்க. அதே மாதிரி அயன் எடுத்துட்டு இந்த ஸ்டோன் வாட்ச் தான் எடுக்க முடியுது. சரி இன்னும் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். நைட்லாம் எனக்கு தெரியல கைஸ் நைட்டா இல்லையான்ட்டு. நைட்ல போனா ரொம்ப ஆகுது, ஸ்லீப் எல்லாம் வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், சீப் இன்வெர்டரி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஹங்கர் பேர் இருந்துச்சு, என்னன்னா திரும்பி ஹார்ட் இதாகும். இந்த ஜாம்பி ஒண்ணு வேற தள்ளி விட்டுச்சு கைஸ், திரும்பி சாக்கிட்டேன். அதுக்கப்புறம் போலாம் மேல திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இங்க ஒரு அயன் பார்த்தேன். திரும்பி அயன் கலெக்ட் பண்ணலாம். அயன் கிடையவே ரொம்ப நம்ம என்னமோ அதிசயமா அயன்லாம் கிடைக்குது. ஆச்சரியமா இருக்கு கைஸ் எனக்கு. அதே வந்து திரும்பி எங்கன்னு வந்தோமோ அங்கேயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஸ்டிக் எடுத்துட்டு திரும்பி ஒரு பிகாக்ஸ் செஞ்சுட்டு பிகாக்ஸ் வந்துச்சு கைஸ் இருந்து புது பிகாக்ஸ் எடுத்துட்டு திரும்பி ஸ்டோன் வச்சு மேலே ஏறிட்டு வழி தேடி தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சுங்க. அப்பயுமே தேடி தேடி மேலே ஏறி டக்கு ஏறி அதுக்கு திரும்பி போற வேலை பார்த்தா ஒரு அயனு. அதை விடணும். அதுக்கப்புறம் காப்பர் இருந்துச்சு. சரி காப்பர் எதுக்கு வேஸ்டா இருக்குதுன்னு சொல்லி கலெக்ட் பண்ண போனேன். நிறைய காப்பர் கிடைக்குது. நம்ம கண்ணில் மட்டும் எங்க பார்த்தாலும் காப்பரு அயனா கிடைக்குது. அது திரும்பி வெள்ளையாண்டங்க. சரி நம்ம போய் மெல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். ஆமா முதல்ல எங்க இருக்கு, எந்த சைட்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி நினைச்சா இன்னும் நீ உயிரோட இருக்கியாடா. அதுதான் அந்த போனா இன்னொருத்தவன்ட்ட கொடுத்துட்டு அவனை பெட்டாக்கி விட்டேங்க. திரும்பி வச்சா அது பண்ணலாம். அது மட்டும் அயன் மெல்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோல் வச்சுட்டு அயன் மெல்ட் பண்ண வச்சுட்டு அயன் அயன் லாவா எடுக்க போலாம் அப்படின்ட்டு போனேன். அதுதான் நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன், இந்த லாவா பக்கெட் வச்சு பக்கெட்ல லாவா எடுத்து என்ன பண்ணலான்ட்டு. அதுவும் இது இங்க வந்து எடுக்க முடியல கைஸ் லாவா. அதனால அந்த ஃபர்ஸ்ட் எண்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அயன் வச்சுக்கவா நிறைய அயன் என்னமோ நையெல்லாம் கிடைக்குதுப்பா. சரி இந்த சைடா போவோம், இந்த டேரக்ஷனா போவோம். அது கோல்டு வச்சுக்கலாமான்னா மனம் போயிருமே கைஸ். அதனால விட்டுட்டு இந்த இடத்த மட்டும் சுத்தி வேற எங்கேயாச்சும் கோல்டு கிடைக்குதான்னு தெரியுங்க. வேற எதுவும் இல்லை கைஸ். சரி இந்த பிளாக் மட்டும் விட்டு வந்துடலாம், திரும்பி வந்து எடுத்துக்கலாம். இது அயன் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் அயன் அங்கெல்லாம் மெல்ட் பண்ண விட்டு வந்துட்டேன். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே அயன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். அதுவும் போனோம் அதுவும் பேம்பு ஸ்டிக் கட்டிட்டு பேம்பு எடுக்கலாம் அப்படின்ட்டு பேம்பு ஃபார்ம் ஏதாச்சும் பண்ணலாம் கைஸ் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு எனக்கு பேம்பு நிறைய யூஸ் ஆகும். அதனால அயன்ல 9 அயன் கட்டிருக்கு. அது வந்து இந்த லாவா பாக்கெட் வச்சீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அன்லிமிட்டடா ஸ்மெல் தோணும். ஒவ்வொன்னா போறதுக்கு யார என் மேல பத்தினது காம்பியா சேம் பயங்கர வைத்துருங்க. அதேதான் உட்டெல்லாம் இதுதாங்க ஃபியூலே இல்லை எதுவுமே, ஆனா எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா. இங்கதான் நம்ம உட்டை வந்து எரிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு கோல் கிடைக்குங்க. அதனால மரத்தெல்லாம் வெட்டிட்டு கோல் ஆக்கிடலாம். கோல் கொஞ்சம் கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி என்னால ஸ்மெல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா வேணா ஒரு ஃபயர் இது பண்ணிட்டு இந்த லாட் வச்சுலாம் நமக்கு இவன்ட்டே கொடுத்துலாம் இனிமே பார்த்துட்டு இருந்தானா அதெல்லாம் கொடுத்துருங்க. அவன் இன்னும் மேட் இருந்தாலும் அவன் மேட் பண்ண முடியும். அயன் அயன் எடுத்துட்டு வந்துட்டு செஸ்ட்ல வச்சுட்டு நம்ம அடுத்த அயன்ல இதெல்லாம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், நம்ம வாட்டர் பக்கெட் எடுத்துட்டே போலாங்க. அதுவும் சுத்தி பார்க்கலாம் இங்க என்ன கிடைக்குது. இந்த வாட்டர் வச்சா கூட வாட்டர் வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கிள்ல தான் இருக்குங்க. உங்களுக்கே தெரியுதுதான் பாதி ஜங்கிளும் பாதிட்டு அதுக்கு தண்ணிக்குள்ள குடிச்சு பார்க்கலாம். கரெக்டா வீட்டுக்கு முடியாது. லேட்டஸ் இருக்கு. லேட்டஸ் இருந்தா எங்கேயாச்சும் ரெஸ்ட் ஒன்று இருக்குங்க. அதுக்கும் நம்ம லேட்டா வந்து லேட்டஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்ப கிடையாது. அந்த வாட்டர் பக்கெட் எடுத்துட்டு நம்ம ஒரு சுகர் கேன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இதை எடுத்தேன். அதான் நம்மள்ட்ட பேம்பு இருக்கு. பேம்பு வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாமே. அதையும் ஃபார்ம் பண்ணலாம்ல. பேம்பு ஃபார்ம் சுகர் ஃபார்ம் எல்லாம் பண்ணலாங்க நம்ம. அதுக்கும் நான் ஒரு 44 அயன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. திரும்பி கோலை கலெக்ட் பண்ணேன். கோல் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா இன்னொன்னு கீழே கண்டுபிடிச்சு அதுல போய் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோல் கட்டிருக்கேன். அந்த கோல் எல்லாம் எடுத்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு நிறைய கோல் கட்டிருக்கேன். இது நம்மளுக்கு என்ன தெரியல, அயனு கோல் அதுவும் பிகாஸ் செஞ்சிச்சு. திரும்பி கட்டணும். நம்ம டார்ச் நிறைய செஞ்சுக்கலாம். அதுவும் செஞ்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு திரும்பி நம்ம ஏதோ பிகாஸ் செய்வோம். அதுவும் எடுத்துட்டு அதை திரும்பி கோல் எடுத்துட்டு அது இன்னொன்று கோல் இங்கே விட்டோம். அந்த கோல் எடுத்துட்டு மேலே எடுத்து
திரும்பி இதுக்குள்ள போய் பார்க்கலாம்னு வேணாம், இதை லைட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆகுது. திரும்பி வந்து பாத்துக்கலாம், அதனாலதான் நான் டார்ச் வச்சிருந்தேன். அடுத்த வீடியோ நான் இந்த இதுக்கு இந்த கண்டினியூ பண்ணேன். அதுவும் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வந்து இதெல்லாம் பேக் பண்ண வச்சு அதுவும் வேற ஏதாவது பண்ணிடலாம்னு பார்த்தா காலையில இருந்து பார்த்தா ஒரு ஸ்டேஷன் அந்த மரத்துக்குள்ள இருந்து அம்பூட்டி இருந்தாங்க நம்மளுக்கு. சரி நம்மளுதான் போன்ஸ் டே, அதனால எனக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு என்னடா வேணும் உங்களுக்கு ஸ்டாண்ட் கேட்டேன், இன்னொரு ஸ்டாண்ட் கேட்குறேன். என்னடா பண்றீங்க, கூட நல்லா பண்ண கூடாதா. இதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. நான் அடுத்த பாட்டுல உங்களுக்கு என்ன பண்ணேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.